3, 2, 1. Ignition and liftoff. For three nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. இந்திய விண்வெளி வீரர் இரண்டாவது முறையாக தற்போது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு தற்பொழுது முதன்முறையாக நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா குரூப் கேப்டன் தற்போது இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இவர் என்ன பேசினார் தெரியுமா? முதல் முறையாக விண்வெளிக்கு போய் சென்றதும் அவர் பேசின அந்த முதல் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குறிப்பாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக என்னுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இந்த மூவர்ண கொடி, தேசிய கொடி அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் என்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. விண்வெளி பயணத்தில் சுமார் ஒரு நொடிக்கு 7.5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நான் போயிட்டுருக்கேன். அதாவது 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து என்னுடைய பயணம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பயணம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. மிக முக்கியமாக நம்மளுடைய ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது 2027 நாம் வந்து திட்டமிட்டபடி செயல்படுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் என்னுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பயணம் கிடையாது. என்னோடு சேர்ந்து இந்தியர்கள் அனைவரும் பயணம் செய்யக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இதை உணர்கிறேன். விரைவில் இந்த பயணத்தை நாம் ஒவ்வொருவரும் தொடர்வோம் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த முதல் பதிவு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. குறிப்பாக இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த முதல் குறிப்பாக இந்திய விண்வெளி வீரராக இருக்கக்கூடிய ராகேஷ் சர்மா அவங்களுடைய பேட்டியும் நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக கிடைத்தது. அந்த பேட்டியில் குறிப்பாக விண்வெளியிலிருந்து இந்தியாவின் அழகை ரசியுங்கள் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 1984 ராகேஷ் சர்மா அவங்களுடைய விண்வெளி பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்திய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. ஏன்னா அப்பொழுதைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு டெக்னாலஜி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி வீரராக முதல் முறையாக ராகேஷ் சர்மா செல்லும் பொழுது இந்தியர்கள் அனைவரும் வானில் என்ன நடக்கிறது என்று தலையை மேல் நோக்கி பார்த்தார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இன்று தினத்தில் அந்த டிராகன் என்று சொல்லக்கூடிய இந்த பயண கப்பலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்கள் எப்படி செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிட காட்சிகளும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது நம்மளுடைய இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச ஆராய்ச்சி மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தில் பேசிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.